நடந்து முடிந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று மற்ற கட்சிகளை விட அதிக பெரும்பான்மை பெற்றிருந்தது. ஆனால் தனிப்பெரும்பான்மை ஆட்சியமைக்க வேண்டிய குறைந்தபட்ச எண்ணிக்கை 118 தொகுதிகள் என்பதால் திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ், விசிக, இடதுசாரிகள் மற்றும் ஐயுஎம்எல் ஆதரவுடன் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சியமைத்தது. ஆரம்பத்தில் விசிகவும் ஐயுஎம்எலும் தவேகவுக்கு ஆதரவு அளித்ததாக கூறப்பட்டாலும் திமுக கூட்டணியிலேயே தொடர்வதாக தெரிவித்தனர். பின்னர் திமுக கூட்டணியிலிருந்து விலகி தவேகவுடன் கூட்டணி அமைத்து அமைச்சரவையில் இடம்பெற்றது. இதில் விசிக சார்பில் வன்னியரசு சமூக நீதித்துறை அமைச்சராகவும், ஐயுஎம்எல் சார்பில் ஷாஜகான் சிறுபான்மையிட நலத்துறை அமைச்சராகவும் நியமிக்கப்பட்டனர். இந்நிலையில் விருதுநகர் மாவட்டத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் ஷாஜகான் இன்னும் 50 ஆண்டுகளில் திமுக துடைத்து எறியப்படும் என்று சர்ச்சையாக பேசியுள்ளார். இந்த பேச்சு சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி திமுக தரப்பில் கடும் எதிர்ப்பு கிளம்பியது. இதனையடுத்து தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் பகுதியில் திமுக சார்பில் அமைச்சர் ஷாஜகானுக்கு எதிராக கண்டன போஸ்டர்கள் ஒட்டப்பட்டன. அதில் அவரின் பேச்சை கண்டித்து மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டிருந்தது. ஆனால் அந்த போஸ்டர்கள் ஒட்டப்பட்ட சில நேரத்திலேயே கிழிக்கப்பட்டு அகற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் பாபநாசம் பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பை ஏற்படுத்தியது.